உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு அவுட்லெட் மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்டுருப்பேன் இல்லையா, நானும் எங்கள் அம்மாவும் தான் உட்காந்துட்டுருப்போம். அவர் ஆஃபீஸ் போயிடுவார், நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம். இப்போ ஒரு ஜாலியாக இருக்குது, இன்ட்ராக்ட் பண்ணி ஏதோ சமுதாயத்தோட ஒரு 4 பேரோட இந்தியாவில் இருக்கிற ஃபீல் வருது எனக்கு. சரி, நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த காணல் நீர் நீர் மாதிரி தெரியும், ஆனால் நீர் இல்லை இல்லையா. அது எனக்கு புரிந்த விதத்தில் நான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், இப்படி குவிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த காட் பார்ட்டிக்கிள் தெரியும் அப்படின்னு. அது காட் பார்ட்டிக்கல்னு சொல்ல முடியாது, காந்தப்புலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த துகள்கள் வேதாத்திரியம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த துகள்கள் அதை பார்க்க முடியும்னு சொன்னா இல்லையா. இப்போ அதை நல்லா இன்னும் கூர்ந்து பார்த்தோம்னா, இன்னும் உச்சி வெயிலுக்கு ஆப்போசிட்டாக அப்படி வச்சு இப்படி குவிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி அப்படியே இந்த 3D படம்லாம் சில ஃபோட்டோவில் வரும், அதை கண்டுபிடிங்கள் அப்படின்னு போடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு முயல் குட்டியோ நாய்க்குட்டியோ ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நம்ம ஒரு சட்டன் ஆங்கிளில் அதை பார்த்தா தான் அது நம்மளுக்கு தெரியும். ஒன்ஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னா எவ்ரி டைம் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், ஒரே ஒரு தடவை கொஞ்சோண்டு கவனம் வச்சால் தெரிஞ்சுவிடும் அந்த 3D படம். அதே போல் வெட்ட வெளியில் சூரிய வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டில், சூரிய வெளிச்சம் எந்த வேணால், சூரிய வெளிச்சத்துக்குன்னா டைரெக்டாலாம் கண்ணெல்லாம் கூசும் எரியும். அதுக்கு பதில் அந்த ஆப்போசிட்டில் சைடில் அந்த ஆங்கிளில் நீங்கள் கூச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே அது இருக்குது, இப்போ கூட இருக்குது. நமக்கு அந்த அதுதான் அவர் மகரிஷி சொல்கிறார், அது ஒரு பாய்மை பொருள். அது ஊடுருவி உள்ளே போய் வெளியில் போயிட்டே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அது நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஓட்ட பாத்திரமாக இருக்கிறதுனால அது போயிட்டே இருக்குது. எப்படி ஓட்ட பாத்திரம்னா ஓட்ட பாத்திரம் தான். அந்த 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 போகலை அந்த காந்த சக்தி அப்படின்னா நம்மளுக்கு செயல்பாடே இருக்காது, நிலைப்பொருளை நிலைச்சிடுவோம். சரியா? இப்போ அந்த குவிச்சு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி வேவியாக, அதுக்குள்ளே டாட் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு இது இருக்கு இல்லையா, ரசமணிலாம் பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்ன, மெர்க்குரியை நீங்கள் லேப்லலாம், நாங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லலாம் அப்படி பண்ணியிருக்கோம். அதை இப்படி 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 தட்டிட்டோம், தெரியாமல், கையிலலாம் இல்லைப்பா, அதுக்கான டூலில் சொல்கிறேன். அப்படி பண்ணிட்டோம்னா பாட்டாக ஆகிடும். அது இல்லாமல் ஜொலிக்கும், இன்னும் பாட்டாகும், ஜொலிக்கும். அப்படி ரவுண்டாக அது ஒரு மாதிரி போயின்னு இருக்கும் இல்லையா. தாமரை இலை தண்ணி, அது எதுக்கு மெர்க்குரி வரைக்கும் போவானே, தாமரை இலை தண்ணி, வாழை இலை தண்ணி, தாமரை இலை கூட போகணாம்ப்பா, வாழை இலை தண்ணி. ஏன்னா எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது, அந்த தண்ணியில் பார்த்தா அது தெரியும். இப்போ அந்த வாழை இலை தண்ணி ஸ்ப்ளிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துளியிலையும் சூரிய வெளிச்சத்துக்கு நேரம் பார்த்தா சூரியன் தெரியும், நம்ம மூஞ்சி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும். அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அத்வைதம் சொன்ன நம்ம மகான் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அந்த அத்வைதம் வரைக்குமாவது நம்ம வந்தாதான் நான் சொல்கிறது புரியும். கடவுள் வேற, நம்ம வேற, அவர் அப்படி சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம், இதெல்லாம் காரணம் அப்படின்னு தத்துவத்தை விடணும். தத்துவத்தை விட்டாதான் சரி, நீங்கள் முதல்ல இங்கே வாங்க அப்படின்றீங்களா, கரெக்டு. இது என்னன்னா, நான் அப்புறமா அந்த தத்துவம் பாரு. அந்த அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெர்க்குரி மாதிரி குட்டி 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 குட்டியாக லைட், தட் இஸ் அ லைட் பார்ட்டிக்கல் தெரியும். அதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேவியாக, ஒரு ஆயிலியாக ஒன்று தெரியும். ஆயில் எங்கே அங்கே வந்தது, வேவியாக ஒன்று தெரியும். வேவ் எப்படி அங்கே வந்தது, வரும். ஏன்னா காற்று இருக்கே, காற்று மண்டலம், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அந்த நிலைப்பொருள் நான் நிச்சயமாக வேதாத்திரியம் கொஞ்சோண்டு சொல்கிறேன். ஏன்னா வேதாத்திரியம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானே அதை கேட்டு தான் எனக்கு புரிஞ்சுது. எப்பையும் எனக்குள்ளே அது என்னதாகவே ஆகிவிட்டது இப்பொழுது. அப்படி நீங்கள் கேட்கணும் வேதாத்திரியம்னா மகரிஷியோட குரலே கேட்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது. முதல்ல பிரபஞ்ச ரகசியம் கேளுங்க, நான்யார் கேளுங்க. அப்புறம் வேத சுப்பையா, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக காமெடியாக இருக்கும். நான் நிறைய கேட்டு அதில் ரொம்ப லயிச்சு போயிருக்கேன், அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இந்த வேவியாக ஒன்று தெரியும். இதை கண்டென்ஸ் பண்ணோம்னா, எப்படி கண்டென்ஸ் பண்ணோம்னா, இந்த வேவியாக ஆயிலியாக ஒன்று தெரியுதுன்னு சொன்னேன்ல, அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த லைட் பார்ட்டிக்கல் எல்லாம் கண்டென்ஸ் பண்ண முடிந்தால், கண்டென்ஸ் பண்ணால் அதுதான் தண்ணி. அது பருப்பொருளாக நம்ம கண்ணுக்கு புலப்பட தொடக்கூடிய ஒரு வஸ்துவாக மாறிடும். இப்போ கண்ணுக்கு புலப்படுது ஒரு சூக்ஷமமாக,
அது வந்து நம்ம நம்ம முயற்சி பண்ணோம்னா அதை பார்த்துடலாம். ஆனால் தொடுவோம், ஆனால் தொடு உணர்ச்சி இருக்காது, நமக்கு தொடு உணர்வு வராது. அதுக்கு இன்னும் நுணுகணும். தொடு உணர்வும் வரும், எப்படி என்றால் நுணுகி போகணும். நான் நினைப்பேன் வள்ளல் பெருமான் வந்து அந்த மூவியே நான் அப்புறமா தான் பார்த்தேன். வள்ளல் பெருமான் அகவல் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாளில் ஒரு 1 இயருக்கு அப்புறமா தான் ஒரு மூவி இருக்குது வள்ளல் பெருமான் அவரோட ஸ்டோரியே ஒரு மூவி இருக்குன்னு தெரிஞ்சு நான் பார்த்தேன். அதில் வந்து எப்படி காமிக்க முடியும் மூவியில், அந்த குழந்தையா அவர் வரும்போதே பிரபஞ்சத்தையே அப்படியே அவர் பார்த்துருவார். அப்போ நிலை கொள்ளாது இந்த பௌதீக இந்த உடம்பு, டப்புன்னு விழுந்துருவார், கீழே விழுந்துருவார். அது என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த லைட் பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா, அது ஒரு பாய்மை பொருள் அப்படின்றது நம்மளுக்கு மகரிஷி மூலமாக தெரிஞ்சிடுது இல்லையா. ஸோ அது நமக்குள்ளே ஊடுருவி போய் பொங்கி பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அதை தான் வந்து வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, தன்வசமாகி ததும்பி மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே அப்படிங்கிறாரு. அந்த தன்வசமாகி ததும்பி மேல் பொங்கணும். இப்போ இன்னொன்று கூட சொல்வார். எப்படின்னா, உள்ளொளி விளங்கிட உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கனலே அப்படின்னு சொல்லுவார். அப்போ உள் ஒளி ஓங்கணும், நம்மளுக்கு அது ஓங்கணும். உள்ளே இருக்கிற ஒளின்னா அந்த லைட் பார்ட்டிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். துரி சறுத்து அந்த லைட் பார்ட்டிகள் எல்லாம் உள்ளொளி ஓங்கணும், அதிகப்படணும். நம்ம உடல் சுருங்கி இந்த உயிர் பெருகணும். உயிர் எதால் ஆக்கப்பட்டது என்றால், உயிர் விண் தான் உயிர். விண் எதால் ஆக்கப்பட்டது என்றால், விண் வந்து காட் பார்ட்டிக்கல்னு சொல்லக்கூடிய இறை துகள்களால் ஆக்கப்பட்டது. இறை துகள் எதால் ஆக்கப்பட்டது என்றால், இறைவனால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, இறைவன் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சூழ்ந்த அந்த ஆற்றல், முதல்ல அழுத்தமான ஒரு ஆற்றல். அப்போ வந்து அது அப்பப்போ பண்ணி நடந்துகிட்டே இருக்குது, பிரபஞ்சம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குது. அது வெடித்து வெளியில் வருது, வெளியில் உள்ளிருந்து வெளியில் வந்து விழறோம். அது பார்த்திங்களா, அப்போ தான் முதல்ல தன்னிலை உற்று கொஞ்சம் நகர்ந்து நாம் வருகிறோம். அதுதான் முதல் மாயையாகிய நாம். அந்த மாயை அதுதான் சுத்தமாயி நான் நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக இருக்குது, ரொம்ப அசுத்தப்படலை. ஏன்னா அது நினச்சதுன்னா அந்த மாயை டபக்குன்னு விட்டுட்டு உள்ளேயே போயிடலாம், டைவர்ச்சிடலாம் உள்ளே. ஆனால் அது பண்ணாது. ஏன் அப்படின்னா அது அங்கிருந்து தானே வந்திருக்கு. அது என்ன பண்ணுன்னா, இப்படி பார்க்கும், இந்த பக்கம் இருட்டு தானே நம்மளுக்கு க்யூரியஸ். இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, வெளிச்சத்தில் தான் தெரியுமே. வெளிச்சத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருமே. ஸோ நம்ம காட் பார்ட்டிக்கலாக இருக்கும்போது என்ன அப்போல்லாம் நானெல்லாம் வரல அதுக்கு. அது இருக்குது, அது இப்பயும் இருந்துன்னு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது, போயிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது, அது நடக்குது. அந்த வந்த நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இருட்டை பார்த்த உடனே அதுக்கு ஒரே ஆச்சரியம். இது ஒரே ஒளியாக இருக்குது, ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது, சம்திங் இன்சைட் என்ன இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி. அதனால இது அங்கே போகாது. ஆனால் இதுக்கு தெரியும், அங்கே இருந்தால் நம்ம வந்தோம், அதுதான் நம்ம வீடு, போயிடலாம் தான் நினைக்கும். ஆனால் இந்த இருட்டுக்குள்ளே அது ஓடும். ஏன் அப்படின்னா, இருட்டுக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம்னு ஓடும். ஒரு ரசனை அங்கே வந்துதா அது எனக்கு தெரியாது, வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது ரசனையே வந்து நீர் வரைக்கும் வந்தால் தான் ருச்சியே வருது, அது வரைக்கும் கிடையாது. இருக்குது ஒரு பிக்சரைசேஷனுக்காக நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் உணரும் போது அது உணரப்படும். எப்பயுமே உணரணும், இது எல்லாத்தையும் நம்ம உணரணும். அதுக்கு வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா எனக்கு தெரியாது, நான் வந்த வழி சொல்ல முடியும். அதையே எல்லாரும் செய்யணுமா அப்படின்னா இல்லை, அவரவருக்கு ஒரு வழி. சரியா, இது தேவைன்றவங்களுக்கு மட்டும்தான். இப்போ உலகாகிதமாக எப்படி வாழறது, நல்லது எது கெட்டது எது, இப்படியே ஃபிலாசபி பேசி ஏதாவது ஃபிலாசபி அதை பற்றி நான் சொல்கிறேன். தத்துவம் அது வேண்டாம், நம்மளுக்கு சத்துவம் வேணும். சத் சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் பேசினே போகலாம், வேணாம் அந்த வம்பு நமக்கு வேண்டாம். முருகர் சொல்கிறாரு இல்லையா, தத்துவ குப்பையை மறந்திட செய்திடப்பா அப்படின்னு கேட்குறோம்ல நம்ம கந்தகுரு கோஷத்தில். அப்போவே நான் கேட்டேன், இந்த தத்துவம் குப்பை என்று அறிவிக்கப்பட்டது அப்போவே, அதனால் அது விட்டாச்சு. விட்டதெல்லாம் விட்டால் தான் தொட முடியும். அதாவது வெண்ணை தாண்டி நம்ம வெளியில் வரணும், வெண்ணை தாண்டி நாம் குதிக்க வேண்டும், அப்போ தான் தெரியும். ஏன்னா விண்ணுக்கு வந்துட்டாலே ஆச்சு, அலைக்குள்ளே மாட்டிடும். ஸோ அப்போ அந்த அலையில் விண்ணு காற்று இது எல்லாமே இந்த காட் பார்ட்டிக்கல் கண்டென்ஸ் ஆகிறத பொறுத்து. கண்டென்ஸ்னால் ஒட்டிக்கிறது இல்லை, நான் சொன்னேன்ல, கிட்ட வரும், ரிப்பல் ஆகிடும். ஏனென்றால் இந்த நிலையான பொருள் எப்பயுமே ஆகர்ஷணம். இது மகரிஷி வேதாத்திரி மகரிஷியோட தத்துவம். அது எனக்குள்ளேயே போய் சத்தாக மாறிவிட்டது. அதனால் நான் சொல்லலை, மகரிஷி சொன்னது கிரகிக்கப்பட்டு என் வாயால் வெளிப்படுகிறது. தட்ஸ் இட். இந்த தத்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நினைக்கிறது பார்த்தீங்களா, ஒன்றே ஒன்று, அசையாத ஒன்று.
அது மட்டும் ஆகர்ஷணம் தான், அதோட இயல்பான தன்மை அப்படி. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறாரு, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் வெளிப்பட்ட பிறகு அது அழுத்தம் அழுத்தம் எஸ் அழுத்தமாக இருக்குது. அழுத்தமும் அதுவும் ஒன்று அப்படி இருக்குது. அங்கேருந்து நம்ம வெளிப்பட்டுட்டோமா அந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே அந்த சத்து விஷயம் இருக்குது பார்த்தியா, அது நிலையாக இருக்கும். இந்த தத்து விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் போகும் வெளியில். எப்படி போகும் அப்படின்னா காந்தப்புலம் உருவாகி அது போகும். முதல்லையே காந்தப்புலம் உருவாயிடும். அந்த காந்தப்புலத்தை தான் மாயை அப்படின்னு வார்த்தைகளால் சுட்டி காட்டப்படுகிறது. நாம் வேதாத்திரத்துக்கு வந்த பிறகு வேதம், வேதாந்தம், தத்துவம் இதெல்லாத்தையும் பிரித்து 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 அதில் இருக்கிற சத்தியத்தை மட்டும் சத்தை மட்டும் எடுக்கணும். எடுத்தோம்னா தான் நமக்கு அது உரைக்கப்படும். இது யாருக்கு உரைக்கும் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் வராது. அவரவர் அறிவு நிலைப்படி அவரவருக்கு புரியும். இது வந்து இப்போ என்னுடைய சேனலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியே ட்ராவல் பண்ணி என்ன மாதிரியே நரை தீரை மூப்பு ஒத்துக்கவே முடியாது, நான் இறக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியமாக இந்த ஜென்மத்தில் முயற்சி பண்ணிட்டு முடியாது, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்னு கூட இருக்கவே கூடாது. இப்போவே முடியும். இத்தனை பேசுது இந்த அம்மா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த க்ஷணம் வரைக்கும் நான் சொல்கிறேன், முடியும், இருப்பேன். அதை தாண்டி ஏதாவது நடந்ததுன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, நடக்காது. அப்படி நடந்துட்டுனா கூட நீங்கள்லாம் விட்றாதீங்க. நான் எங்கேயோ தவறிட்டேன்னு தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர நான் எங்கேயோ தவறிட்டேன். ஏன்னா இப்போ இவங்க சன்மார்க்கம் பேசுகிறவங்கெல்லாம் கூட நிறைய தெரிமுப்போட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசலாம். அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட முயற்சியில் இருக்கிறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட முயற்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு புரியல. மல்லலார் வந்து அவரே அவராக இருந்ததுனால அவருக்கு அது சாத்தியப்பட்டது, நமக்கு அது சாத்தியப்படலை. ஏன்னா நம்ம வந்து நம்மளே ஒரிஜினாலிட்டி தான் முக்கியம், ஒரிஜினாலிட்டி கிடையாது. அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம், புரிய புரிய மாறுவோம். நான் சொல்கிறேன் சத்தியமாக, நான் வந்து அப்படி தான் எங்கள் அம்மாட்டையும் சொல்லுவேன், நான் அருட்ஜோதியாக இருந்து நீ பார்க்க வேணாம் அம்மா அப்படின்னு. ஆவேன் கண்டிப்பாக. நான் தான் சொல்கிறேனே, இதில் வந்து எனக்கு வந்து விவேக் சார் இறந்து போனது கூட ஒரே ஷாக்கு. அவர் வந்து சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு அப்படி நடந்தது, என்னடா இது, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து எந்த நிலை என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ கேட்குற எல்லாருமே நம்புங்க. ஏன் அப்படின்னா நான் வள்ளலாரை நம்புகிறேன். நம்புறது இல்லை, நம்புறதுன்னா குருட்டாம்போக்கில் தெய்வம் இருக்குது நான் நம்புகிறேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே கிடையாது. நான் நம்புறது அப்படின்னா நம்பப்பட வைத்து விட்டார்கள், தெரிஞ்சு போச்சு. இது வந்து வேதாத்திரி மகரிஷி நம்மளை புரிய வச்சிருவார். நீங்கள் மகரிஷி கிட்ட போனீங்கனாலே புரிஞ்சு போயிடும். அது வந்து அப்படியெல்லாம் எலாபரேட்டாக திருப்பி அவ்வளோ பெரிய ட்ராவல்லாம் பண்ண முடியாதுனால என் சேனலை நீங்கள் பார்த்தா கூட நான் சொல்லிடுறேன், மகரிஷியோடது எனக்கு கிரகிக்கப்பட்டு என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வெறிகிறோம் இல்லையா, இப்போ இந்த நிலை பொருளும் அலை எப்படி உருவாகுது, இந்த நிலைக்கும் இந்த காட்லேருந்து வெளிப்படுற அந்த பார்ட்டிகளுக்கும் இடையில வர்றது தான் காந்தப்புலம். அதுதான் கந்தன் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற முருகன் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நம்ம அதை பேரை வச்சு உருவத்தை வச்சு வேற மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்றது மகரிஷியோட கூற்று. அது எனக்கும் புரிந்து விட்டது. புரியாதவங்க எப்படி வேணா பேசிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அது ஒரு நிலை, இதில் இது வேற அது வேறையே கிடையாது, அது ஒரு நிலை இருக்கட்டும். நம்ம வந்து அத்வைத்தத்தையும் தாண்டுறோம். எப்படி என்றால், ஆமாம் அத்வைத்தத்தை தாண்டறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அதுவாக இருக்கும். ஆனால் அத்வைதம் எங்கே முடியுதுன்னா அது அதுவாக தத்துவமசி அதுக்குள்ளே அது அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்க்குறோம். அத்வைதம் ரொம்ப உனக்கு தெரியும் அப்படின்னு யாரும் கேட்டீங்க, எனக்கு தெரியாதப்பா. எனக்கு நான் பை பர்த்டே அத்வைதம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நான் பிறந்ததுனால அது தெரியும். ஆனால் நானே சிவம்னு சொல்லி ஆட்டம் ஆடுறது அந்த மாதிரிலாம் அந்த வம்புக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, எதுவுமே போகக்கூடாது. நம்ம வந்து இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைகுடம் ததும்ப மாட்டோம். நம்ம என்னைக்கு வந்து நம்ம நிறைஞ்சு போகிறோமோ அன்றைக்கி அமைதியாகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி ததும்பின்னு தான் இருப்போம். ஆனால் எப்போன்னா இந்த இறைப்பொருள் நம்மள ஃபுல்லாக நிறைஞ்சி பொங்கி பெருகி அதுவாகவே நம்ம ஆகிற வரைக்கும் பொறுமையாக அந்த நிலைச்சி இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அந்த கண்டன்ஸ் ஆகி விண்ணு காற்று அக்னி நீர் பூமி வரைக்கும் நம்ம வரோம் இல்லையா,
பூமி வரைக்கும் வரும். இப்போ அந்த தண்ணி அந்த நான் பார்ப்பேன், இப்படி குவிச்சு பார்த்தா தெரியும் போது தெரியிற நிலையை அப்படியே கண்டென்ஸ் பண்ணால் நம்ம தொடக்கூடிய, நம்மளுக்கு வாயில் வச்சா ருச்சி தெரியக்கூடிய வாயே அதோட அந்த இது புறக்கரணம், நம்ம அதை வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எப்படி உணர்றது, அதோட வெளிப்பாடு தான் நம்மளுக்கு வாயே, நாக்கே அதுதான். நீர், சுவைன்னு ஒன்று உருவான பிறகுதான் நமக்கு நாக்குன்ற ஒரு உறுப்பே உருவாகுது, அதுக்குள்ள சுவைங்கிற ஒரு உணர்வு உருவாகுது. இப்போ வந்து அதுதான், அது கண்டென்ஸ் பண்ணால் நீராயிடும், நிஜமாக நீராயிடும். அது தெரிஞ்சதுனால தான் இப்போ வந்து மேஜிக் மாதிரி சில பேர் செஞ்சுட்டு அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்க வந்து தெரியறதில்லையா இல்லை நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களா தெரியாது. சில பேர் வந்து காலை வச்சோடனே மழை வந்துடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் நிறையா ஸ்டோரிஸ்லாம். அதே மாதிரி நம்ம வள்ளல் பெருமானை கூப்பிட்ட உடனே ஒரு இடத்துக்கு போனார், அங்கே மழை வந்தது அப்படின்னா அவர் தான் அல்கமிஸ்ட் ஆச்சு. அவர் தான் சொல்கிறாரு, வேதியியல் மாற்றங்கள் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரு. அவருக்குள்ளேயே அவரை வேதிச்சுக்கிறாரு, அவரே அவர் பொண்ணுடம்பு ஆக்கிக்கிறாரு, அவருக்கு தான் தெரியுமே. அதனால அவர் வந்து நீரை சேர்த்துருப்பார், நீராக இருக்கும். அதே மாதிரி மயக்கடிச்சு விழுவார் ஒரு சீன் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, இந்த பார்ட்டிகள் தானே எங்கே பாரு ஊடுருவி பாஞ்சி ஃபுல்லாக பிரபஞ்சம் அப்படின்ற கண்ணுக்கு புலப்படக்கூடிய 5 பொருளால் ஆக்கப்பட்ட அந்த பிரபஞ்சம், அதுக்கு முன்னாடி நாதம், அதுக்கு முன்னாடி விந்து, இப்படி போய் இதெல்லாம் அது என்ன சொல்கிறது, விண்ணுக்கு வரும்போதுலேருந்து தான் பிரபஞ்சம். 5 கூட்டணி தான் அது நம்மளுக்கு, கூட்டணி 5 கூட்டணி தான் அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படுது இல்லையா. அந்த வழக்கம் போல தான் சடக்கு ஆஃப் ஆயிடுது, எங்கே போச்சுன்னே தெரியல. இப்பயும் பின்னாடி போல, சரி அதெல்லாம் இல்லைன்ட்டு. சரி, கண்டென்ஸ் ஆகிடுதுன்னா அது வாட்டராக இருந்திருக்கும். அது வந்து இப்போ பூமிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோல்டு சில்வர் இதெல்லாம் எப்படி வருது, கனிமங்கள்லாம் எப்படி உருவாகுது, இப்படி இதே கண்டென்சேஷன் தான், சூரிய வெளிச்சம் தான். இப்போ வந்து சூரியனுக்குள்ளேருந்து இந்த 63 கனிம வளங்கள் வருது அப்படின்னு சொல்லுவார் பூபதி ஐயான்னு ஒருத்தர். ரொம்ப நல்லா பேசுவார், சூப்பராக பேசுவார். பர்சனலாக கூட நான் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் வந்து அப்படியே ஃபேக்டாக சொல்லுவார், சன்மார்க்கத்தை தாண்டி ஒன்றுமே அனாவசியமாக பேசவே மாட்டார். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இதெல்லாம் கேட்டோம்னா நல்லா புரியும் அவருக்கு, நம்மளுக்கு. அவர் வந்து சொல்லுவார், கனிம வளங்கள் 63 கனிம வளங்கள், 63 64 பார்த்தீங்களா, நான் அந்த நம்பர்லாம் மறந்துடுவேன். அது வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து வருது. நம்ம சூரிய வெளிச்சத்தை கிரகிச்சுட்டே இருக்கணும். நம்ம உடம்பு ஏன் பொண்ணுடம்பு ஆகணும் அப்படின்னா, பொண்ணு வந்து கெடாது இல்லையா, அதுக்கு வந்து இரும்பு மாதிரி அது வந்து துருப்பிடிக்காது, அந்த மாதிரி அதுக்கு தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே இந்த கோல்டு கலராக இருக்கிறத விட இந்த பிளாட்டினம், சில்வர் கூட இல்லை, சில்வர் ஒரு மாதிரி பளிர்னு இருக்குல்ல, அந்த பிளாட்டினம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. அப்போது ஏன் இப்படி பிடிக்குது, எனக்கு கோல்டு ஆர்னமெண்ட்டு போட்டால் எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அந்த கதையை நான் வேறு ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ இதுதான்ப்பா, வேதியியல் மாற்றம் தெரிந்தவர்கள் செய்யலாம். இது எல்லாமே எப்படி தெரியுமா, கையை வச்சு காலை வச்சு கூட நம்ம செய்ய வேண்டாம், நம்மளுடைய எண்ணங்களே போதும். ஏன்னா இப்போ வேலுக்குடி கிருஷ்ணன் அவர் தான் சொல்கிறேனே, அவர் மொத்த தத்துவமாக அவர் புரிய வச்சுட்டாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, வைகுண்டம் என்ன சொல்லப்படும் இடம், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் மாதிரி அவர் பிக்சரைஸ் பண்ணாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, வைகுண்டத்துக்கு உள்ளே வெளியே தான் இருக்கே ஒழிய மேலே கீழே இல்லை. வை ஏன் இல்லை? இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறவருக்கு சன்மார்க்கம் புரியாதா? புரியுமா இருக்குங்க, எனக்கு தெரியல. மேபி அவர் அதற்காக வருவிக்கப்பட்டவர். அதனால் நம்ம இதெல்லாம் எல்லாம் நம்ம வந்து மலர் இல்லை, அதில் இருக்கிற எல்லா தேனியும் எடுத்துகிட்டு நம்ம வந்து தேனி கூட கிடையாது, அதுவே அது சாப்பிடாது. இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். நம்ம அப்படி இல்லை. என்னுடைய அன்பே, என்னுடைய அறிவே, வள்ளலாரோட அகவல்ல சொல்கிறாரு இல்லையா. ஸோ நம்ம சேகரித்த அத்தனை, ஏன்னா இது அறிவு, எவ்வளோதான் தானம் பண்ணாலும் குறையாது இல்லையா. அதனால இது ஒரு அறிவு, ஒரு புரிதல், பஞ்சபூத கூறுகளாக நம்ம பார்க்குறது. நான் வந்து என்ன சொல்கிறது, சித்தமுத்ரா கிளாஸ் கூட அட்டன் பண்ணேன். ஒரு ஃபஸ்ட்டு நிலையெல்லாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கூட வாங்கினேன். 2வது நிலை பாதியில் விட்டேன். ஏதோ ஒரு இந்தியா போனேன், அப்படி அப்படியே விட்டுடுது. இதில் கூட எனக்கு ஏன் உடன்பாடு இருக்க மாட்டேங்குதுன்னா, அது வழியாக டைவர்ட் ஆகிடும். நம்ம வந்து பஞ்சபூதத்தை கையாளக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கலாம். அப்புறம் வந்து
சரி, இதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம், நமக்கு எதுக்கு. நான் என்ன நான் நினைக்கிறது என்னென்னா, இதுக்கெல்லாம் பதில் நம்ம நிலை பொருளில் நிலச்சி நின்றுட்டோம்னா தானாக எல்லாம் சரியாகும். இப்போது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சால் உடம்புல இருக்கிற எல்லா கிளாண்ட்ஸும் ஒழுங்காக வேலை செய்யும். அது நம்மளுக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன தேவை பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுக்கு என்ன தேவை? மகிழ்ச்சியாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், எல்லாம் கரெக்டு. அது இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ கூட நான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஹீலர் பாஸ்கர் அவர் வழியாக எவ்வளோ புரிஞ்சுது. ஸோ எல்லாமே உலகத்தில் எத்தனை சத்து விஷயங்கள், சத்தை மட்டும் எடுத்துட்டு சத்தியம் சொன்னவர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு கடந்து விட வேண்டும். இப்போ நான் தெய்வம் மாதிரி தெய்வம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, என்னுடைய கசினை கூட அவளே என்னை விட்டுருவாள். நீ அவள் வழிக்கெல்லாம் அவள் என்னை இருக்கவே மாட்டாள். ஏன் அப்படின்னா அவள் சொல்லுவாள், எதா இருந்தானே எல்லாரும் போகிற வேண்டிய இடம் ஒன்று தான், ஒன்று தான். ஆனால் அதில் கூட நான் சொல்லுவேன், இணைஞ்சு இன்னொருத்தரோட இணைஞ்சு அங்கேயே நானை இழக்காமல் நாம் எங்கேருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் நம்மளை நாமே பார்த்து மகிழ்ந்து குலாவி அப்படியே அதில் கரைஞ்சி அருட்பெருஞ்சோதியாவே நம்ம மாறிடணும் ஆசை எனக்கு. அதுக்காக நான் அவளை கூட நான் சொல்லுவேன், விண்ணில் நீ உட்காந்து சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்க. அதாவது நிறைய சத்து விஷயங்கள் புக்காக எழுதியிருக்கா, நிறைய எழுதியிருக்கா, எல்லாமே சத்து விஷயங்கள். அவள் அதுக்கு பிறந்திருக்கா. அவள் தான் சொல்லுவாள், நான் அதுக்கு தான் பிறந்திருக்கேன்ப்பா, நீ உன் வேலையை பாரு, உன் வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாள். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தெய்வங்களையே எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு படிநிலையாக தான் வச்சுருக்கோம். இப்போ எப்படி அம்மா அப்பா கணவன் சகோதரர்கள் நம்மளை காப்பாற்றுருவேன். நான் பெண்ணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆணாக இருந்தால் எப்படி தோணுமோ உங்களுக்கு அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இப்படி நிலைகள் மேலே மேலே நம்மளை காப்பாற்றுறவங்களையெல்லாம் நம்ம கடவுளாக தான் பார்ப்போம். ஆனால் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா விக்கிரகங்கள், அப்புறமா படிநிலைகள்லாம் போங்க, சூரியன் சந்திரன் எல்லாமே போங்க. ஆனால் இது எல்லாமே விண்ணுக்குள் இருக்கும் தன்மைகள் இல்லையா. இந்த பஞ்சபூத மூலக்கூறுகள், காந்த சக்தி, இதுதான் நம்மளை இயக்குது. இதை விட்டு நிலையாக இருந்தோம்னா இது தானாக இயங்க ஆரம்பிக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி அது நடக்கும். நமக்கு என்ன வேணும்னே அப்போ நம்மளுக்கு வேணுங்கிற பொருளே அந்த நிலை பொருள் தான். நமக்கு வேணுங்கிறதே அது மட்டும்தான். அது புரிகிற வரைக்கும், அது உரைக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம ததும்பின்னே தான் இருப்போம். ஆனால் அந்த உள்ளொளி ஓங்கணும், உயிரொளி பெருகணும், வெள்ளொளி காட்டப்படணும். அது வரைக்கும் நம்ம விடவே கூடாது. சரியா? வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.